சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்தனர். எத்தியோப்பியாவிலிருந்து வந்த கென்யா நாட்டைச் சேர்ந்த 28 வயது பயணி ஒருவரிடம் சாக்லேட் பாக்கெட்டுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த மாதத்தில் மட்டும் இது இரண்டாவது பெரிய போதைப் பொருள் பறிமுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா நகரில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது பொதுமக்கள் வெளியேறுவதற்காக சலா அல்தின் தெரு வழியாக 48 மணி நேரத்திற்கு தற்காலிக வெளியேற்ற பாதை திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடந்த மோதலில் சுமார் 65,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்து வருவதாகவும் வடகாசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஐநா எச்சரித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்த 2253 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக குளோபல் விட்னஸ் என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக பிரேசிலில் 365 பேரும், கொலம்பியாவில் 250 பேரும், பெருவில் 225 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். மனித உரிமை மீறல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீது தாக்குதல் ஏற்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும். இந்த ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் இந்தியா, ஈரான் போன்ற நாடுகளுடனான பிராந்திய ராணுவ சமநிலையை மாற்றக்கூடும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு உள்நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள் என பலருடன் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இதையொட்டி துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபாவில் பிரதமர் மோடியின் உருவப்படம் ஒளிரப்பட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த செயல் பிரதமருக்கு கிடைத்த உலகளாவிய மரியாதையாக பார்க்கப்படுகிறது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.